ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2, 3 நாளா சளியா இருக்கு. சளி வெளியே வர மாட்டி, ரொம்ப இருமலா இருக்கு, மூக்கடைப்பா இருக்கு அப்படின்றவங்க, நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னென்னு பார்ப்போமா? 2 சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கு எடுத்து அந்த உரலை நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சுட்டு ஒரு 4 மிளகு போட்டுக்கோங்க. சுக்கு ஆல்ரெடி காட்டமாக இருக்கனால நான் 4 மிளகு தான் போட்டிருக்கேன். நல்லா அரைச்சிடும். அதுக்கப்புறம் மல்லி போடுங்க. மல்லின்னா தெரியும், என்கிட்ட மல்லி இல்லாதனால நான் மல்லி பொடி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இடிக்கணும். இடித்து ஒரு பவுட்ரு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால், நம்ம தொண்டை கரகரன்னு இருக்குது, மூக்கு அடைக்குது, சளி வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டேப்லெட் போட்டும் சரியாகலை அப்படின்னா, இந்த மாதிரி ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் போல் இந்த கோல்டு காலத்தில் நம்மளுக்கு சூடான தண்ணி அப்பப்போ குடிக்கணும்னு தோணும். அப்படி சூடான தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுக்கு காப்பி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்பப்போ தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும், காட்டமாக இருக்கனால இருமலும் உங்களுக்கு வராது, சளி சீக்கிரத்தில் களைச்சி விட்டு வெளியே வந்துடும். இது நீங்கள் வெளியில் கடையிலையும் கிடைக்கிது பவுட்ரு மாதிரி. நம்ம பவுட்ருக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இருக்க பொருளை வச்சு இதை செஞ்சிடலாம். இது 2, 3 பேர் சேர்த்து செய்கிறீங்கன்னா 2, 3 தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான் 2 பேர் அப்படின்றதுனால 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். நீங்கள் எத்தனை பேரோ அத்தனை தகுந்தாப்பில் நீங்கள் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு நல்லா வடிகட்டிட்டு நாட்டு சக்கரை போடுங்க. நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், தொண்டைக்கு இதமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.